இன்றைக்கி பாருங்கள் நம்ம வீட்டில் சுட சுட போண்டா. என்னடா சண்டே அதுவும் போண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இன்னும் நான்வெஜ் இல்லைங்க. ஒரே சோகமான விஷயம் அதாங்க. அதனால தான் இன்றைக்கி வெஜ்ஜில் ஒரு போண்டா போட்டுடலாம். நம்ம ஒரு போண்டா போட்டிருக்கு சரிங்களா. எல்லாருக்கும் பிடிச்ச போண்டா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா. நான்வெஜ் இல்லாத வீட்டில் இந்த போண்டா தாங்க அவங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா ரெடியாக இருக்கான்னு பார்த்துருவோமா? ஓகே பாருங்கள், சுட சுட போண்டா ரெடினா அப்படின்னா என்னத்த சொல்லுவீங்க நீங்கள்? சுட சுட போண்டா ரெடி. அதோட காஃபி கூட சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்க. மாவு ரெடியாக கலக்கி வச்சிருக்கு. இதுக்கு போண்டா மாவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு இதை வந்து சண்டேக்கு ஸ்பெஷல் சிக்கன், மட்டன், மீன், இறா. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு சண்டே ஸ்பெஷல் வெறும் ஆனியன் போண்டா தாங்க. சரி, ரெடி பண்ணிடுவோம், சாப்பிடுவோம். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த போண்டாவை சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், கட்டாயில் சுட சுட போண்டான்னா யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள். சூடான போண்டா, சுவையான போண்டா, வீட்டில் செஞ்ச போண்டா. நம்ம டேஸ்ட்டுக்கு இது ஈடு கொடுக்கும். அடுத்த போண்டா ரெடி, போட்டுக்கலாம் வாங்க. கடாயில் போடுறாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ரவுண்டு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு. செஃப், நெக்ஸ்ட் ரவுண்டு போடுங்க. வாவ், இதுதாங்க காலங்காலமாக செய்கிற வழிமுறை போண்டா. ரெடி ஆயிடுச்சுங்க போண்டா. செம போண்டா. இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். இதை புட்டு கம்பிக்கிறேன் பாருங்கள். வேண்டா, எப்படி இது மட்டும் சுட சுட பாருங்கள். பா, ஆவி பறக்குது பாருங்கள். நல்லா எப்படி க்ளோஸப் போய்ங்க. செம செம சூப்பருங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு கொடுங்க, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வாயில் ஒரு பைட் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம குட்டிஸ் போண்டா எப்படி சாப்பிட்றாரு பாருங்கள். பாருங்கள், கரும்பு கடிக்கிற மாதிரி கடிக்கிறான் பாருங்க. அந்த போண்டா ஒரு வழி பண்ணுறான் பாருங்கள். எப்படி சார் இருக்குது? சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி குட்டிஸுக்கு, பெரியவங்களுக்கு, சில்ட்ரனுங்க எல்லாருக்குமே கொடுங்க, சூப்பராக இருக்கும் சொல்லுவாங்க. அப்படியே மேலாக்க அப்படி கலரி விட்டுக்கலாம் போண்டாவை. மறக்காமல் நம்ம வீடியோ நிறைய வரும், அதில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்கள பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காஃபி அப்படியே எப்படி இருக்குன்றதையும் காமிச்சிட்றேன் சரிங்களா. அப்படியே போண்டா, அப்படியே மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தோம் போண்டா, மசால் போண்டாக்கு டீ ரெடியாக இருக்குது. டீ ஏலக்காய் போட்டு சும்மா தக்கன்னு சாப்பிடும்போது டீ ப்ளஸ் போண்டா அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு, அந்த சூட்டுக்கு, அந்த காரத்துக்கு எப்படி இருக்குது உங்களுக்கே தெரியும். அதுவும் சண்டே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க கறி நல்லா வாயில் கடிக்கிறது விட்டுட்டு டீ ஆற்றிக்கிறேன்னு. அதுவும் ஒரு டேஸ்ட்டு சரிங்களா. நம்ம டீயும் போண்டாவும் வெளுத்து கட்டலாம். அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு காமிக்கலாம் இந்த வீடியோ மூலமாக சரிங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு டீ நல்லா என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா. நல்லா கொதி வரட்டும்.
இது என்னுடைய கப்பு, டீக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ரெடி பண்ணுது. இங்கே பாருங்க, டீ ரெடி. வாவ், இது பாருங்க, இது அவங்க டீ கீழே மேலே ஊற்றி குடிப்பாங்க. இது பசங்களோட டீ, அவங்களுக்கு கொஞ்சமாக போண்டா சாப்பிட்றதுக்காக. சரி, நம்ம எல்லா டீயும் சேர்த்து எப்படி இதுன்னு பார்ப்போம். இதை பாருங்க, டீ வித் மசாலா போண்டா எவ்வளோ காம்பினேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்க, அப்படியே நுர தள்ள நிரம்ப மசாலா போண்டா, பக்கத்தில்